பயன்படுத்துறது. அதனால் இப்போ டிவியில் ரேடியோவில் எஃப்எம்லலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 30 இயர்ஸ் கிராஸ் ஆகிட்டீங்கன்னா தயவுசெய்து போய் உங்களை செக் பண்ணிக்கங்கன்றாங்க. எதுக்கு தெரியுங்களா? பெண்களுக்கு பொதுவாக மார்பக புற்றுநோய் வரும். அதனால 30 இயர்ஸ் கிராஸ் பண்ண, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கொடுத்த மஞ்சள், வெளியில் இருக்க மஞ்சள் வந்து ஒரிஜினல் கிடையாது. அது என்ன கொடுக்குறோன்னா மைதா மாவு, கலரினி எல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் யூடியூப்ல போட போறீங்க, நான் மாட்ட போகிறேன். வெளியில் இருக்க மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கலந்து வந்து மஞ்சளாக வரும். அட்லீஸ்ட் அதை செக்கை அரைச்சி இவங்க சொன்னால் குர்குமின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அது வந்து நம்மளோட கேன்சரு. நீங்கள் அமெரிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் ஹெலிகாப்டர்ல மஞ்சளை தெளிச்சாங்க ஊரில். அப்போ அவனுக்கு கூட அது தெரியுது, சரிங்களா? அந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க. மஞ்சள் மகிமைன்னு சொல்லுவோம். மஞ்சளே ஒரு பெரிய மகிமை. ஸோ அந்த மகிமையை நம்ம மறந்துட்டோம். ஏன்னா முதல்ல வாசப்படியிலலாம் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது வாசப்படியில் மஞ்சளாக இருக்கும், யாருக்கும் நோயே வராது. ஆனால் என்ன பிரச்சனைனா இப்போ மஞ்சள் இல்லை, மஞ்சள் ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. அதனால அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, மஞ்சள் வந்து கண்ணுக்கு தெரியாத கிருமியை கூட கொல்லும். மஞ்சளுக்கு வந்து அந்த பவர் இருக்கு. அதே மாதிரி இயற்கை சாணம் சொல்லுவோம். நம்மளோட சாணத்தை வந்து கிராமத்துல வந்து தெளிப்பாங்க, வீட்டுக்கு பின்னாடி வீட்டுக்கு முன்னாடி. ஏன் தெரியுங்களா? பூச்சிகள் வந்து உள்ள வராது. பாம்பு இதெல்லாம் நிறைய கிராமத்துல